திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா அவர்கள் திருமாவளவனை பார்த்தீங்கன்னா ஒரு சாதி தலைவர்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒருமையிலுமே பேசுறாரு. திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில வந்து பேசுறாரு. ஒவ்வொருத்தரும் கொலவெறியா இருக்கிறாங்க. நீ தேர்தல் ஜெயிக்கணுமா ஜெயிக்க வேண்டாமா, தலித்து ஓட்டு வேணுமா வேண்டாமா, ஓட்டு வந்து யாரு அவனுக்கு இண்டிவிஜுவலா இருக்கு. அவன் விடுவானா? அவன் உயிருக்கு மேல நேசிக்கிற, கடவுளுக்கு நிகராக நேசிக்கின்ற ஒரு தலைவனை வந்து நீ ஒருமையில பேசுவ, அதே நேரத்தில் வந்து முன்னுக்கு பின் முரணா பேசும்போது அப்படி பேசி இல்லைங்க அப்படின்னா திருப்பி அதே வார்த்தை வருது. அதே நான் உங்களை பாராட்டுறேன். கரெக்டா நீ சொல்றீங்க. ஒரு வார்த்தை கூட அப்படியே தப்பா பேசுவது நினைக்கிறீங்க இல்லையா? என்ன காரணம்? கூட்டணி கிட்ட உடஞ்சிரு போகுதுன்னு சொல்லிட்டா கூட்டணியை பற்றி எல்லாம் கணக்கு ஐயோ பேசிட்டோம்னா நீங்க சீட்டை கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா கொடுத்தாலும் தோக்க வச்சுறாங்க, அந்த இதெல்லாம் இல்ல. ராசா அவருடைய பேச்சை கண்டிக்கிறீங்களா இல்லையா? நீங்க ராசா அவருடைய பேச்சை கடுமையாக கண்டிக்கிறேன். பரப்பயலுக்கு வேற வேலை இல்லையா? பள்ளப்பயலுக்கு வேற வேலை இல்லையா? சக்கரை ஓட்டு போட மட்டும்தான் வேலை. நீ எவனும் அதிகாரத்துக்கு போக கூடாதா? அப்படி அதிகாரத்துக்கு போனா நீ அடிமையா தான் வச்சிருப்பீங்களா? வேங்கவையில் அந்த மக்கள் வந்து இவங்க தான் குற்றம் செஞ்சாங்க, யாரையுமே கை காட்டல, யாரையுமே கை காட்டுங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும், அங்கே எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு. வேங்கவையில் பிரச்சனையை வாயை திறந்து பேசுவதற்கு உங்களுக்கு எந்த வகையான அதிகாரமும் இல்லை, தகுதியும் கிடையாது. தகுதி மட்டுமல்ல, அதிகாரமே இல்லைன்ற அது குற்றவாளியை அவர் சொல்லலைன்னு ஒரு தவறான கருத்தை இந்த மக்களிடம் பரப்பி கொண்டிருக்கிறார். அந்த சுதர்சன் அவர் ராஜா வந்து சொல்றாரு நீங்க குற்றவாளி பேரை சொல்லவே இல்லை அப்படின்றாரு. அது கரெக்டா, உண்மையா இல்ல எப்படி? புரியுது சார். நாங்க வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே காவல்துறை அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் சார். யார் குற்றவாளி? அந்த அபினேஷ் அபிஷேக் அப்படின்ற விவாத நிகழ்ச்சியெல்லாம் பாருங்க. திமுகக்காக வக்காலத்து வாங்கிட்டு உங்க கட்சியை சார்ந்த பல மேல்நிலை பொறுப்பாளர்களே அப்படி பேசுவாங்க. நமக்கே ஷாக் ஆகும். என்னடா இவங்க திமுகக்காக இவ்வளோ பேசுறாங்களே, திமுக முன்னாடி மிஞ்சிட்டாங்களான்ற மாதிரி தோணும். ஆனால் இந்த விஷயத்துல ஒருத்தர் கூட வாய் திறக்கல. அப்போ எங்களுக்கு என்ன ஒரு பார்வையாளராக தோணுதுன்னா, என்ன இவங்க விசிகாவை பேசியிருக்காங்க, திரும்ப ஒரு கேஸ்டேஷன் பேசுறாங்க, ஒருத்தர் ஒரு சின்ன ட்வீட் கூட பண்ணலையே, சங்கத்தமான ஒருத்தர் மட்டும் தான் பேசுறாரு. என்ன காரணம்? அது பேசவில்லை என்பதற்காக அவர்கள் வருத்தமாக இல்லை என்று அர்த்தம் அல்ல. ராசா அவர்களையும் அந்த நிகழ்ச்சியிலும் பேட்டி எடுத்த ஒரு நெறியாளர், ஒரு பெண் நெறியாளர், அவங்களுமே பார்த்தீங்கன்னா திமுக சார்ந்தவங்களாம் ஒரு சங்கி, இவங்க சங்கினால தான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க முடியுதுன்னு ஒரு முத்திரை குத்துறாங்க. அந்த பெண்மகள் வந்து உண்மையிலே வந்து நமக்கு அவங்களுக்கு அறிமுகமானவருங்க, பல இன்று நம்மளை எடுத்திருக்கிறாங்க. நேர்மையாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பெண்மகள், யாரும் சார்ந்து பேசக்கூடியவர் இல்லை. இன்னமும் சொல்ல போனால் அந்த பெண்மகளே வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக சங்கிகளுக்கு எதிராக களமாடக்கூடிய பெண்மகள். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. திரு சங்கத்தமிழ் அவர்கள், ஆனால் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறோம். சரி, திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா அவர்கள் பேசினதை நீங்களுமே பார்த்துருப்பீங்க. ஒரு தனியார் ஊடகத்தில் நடத்தின விவாத நிகழ்ச்சியில் அண்ணன் திருமாவளவனை பார்த்தீங்கன்னா ஒரு சாதி தலைவர்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒருமையிலுமே பேசுகிறாரு. திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் வந்து பேசுகிறாரு. நம்ம வேற யாராவது பேசினா கூட அவங்களுக்கு ஜாதி புத்தி அப்படி இப்படி சொல்லிட்டு பேச முடியும். இவரும் பட்டியல் சுமக்கும், திமுகவினுடைய அறிவு பெட்டகமே இவர் தான் சொல்லிட்டு புகழுக்கு சொந்தக்காரரு. அவருடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எங்களுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்துச்சு. சட்டமன்றம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த தருணத்தில் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்த ஆர்எஸ்எஸ் ரவி அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு எனது கருத்தை நான் பதிவு செய்கிறேன். அவர் நம்ம சகோதரர், ஒரு முக்கியமான கட்சியில் ஏறக்குறைய ஒரு வலிமையான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர். 1000 தான் இருந்தாலும் நமக்கு அவர் ஒரு சகோதரர் தான் சொல்லணும். பட் அந்த சகோதரருக்கு என்ன நிலைமை என்று தெரியவில்லை. அந்த பேட்டியை நான் வந்து ஒன்றுக்கு பல முறை பொறுத்து பார்த்தேன். பார்த்ததுமே எனக்கு கோபம் வந்துச்சு. ஆனால் சரி, நம்ம சகோதரர் ஏன் இப்படி பேசியிருக்கிறாரு, இதே வேற யாரும் பேசியிருந்தா அங்கே இருக்கிற நிலவரம் வேற. நான் விளையாட்டுக்காக சொல்லவில்லை, இல்லை உண்மையாக நானும் நினைக்கிறேன். அவரை தவிர வேற யாராவது ஒரு நபர், அவர் எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, பேசியிருந்தால் கடுமையான எதிர்வினை. அதே அதிமுக, பாமக, பாஜக போன்ற கட்சியிலிருந்து யாரா பேசியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு விசிக எல்லா மாவட்டத்திலும் போராட்டம் பண்ணிருப்பீங்க. நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து கூட நான் சொல்றேன். ஓகே ஓகே. இப்போ தயாநிதி மாறன் சகோதரர் ராஜா அவரை தவிர, ஏன்னா 1000 தான் இருந்தாலும் நாங்கள் வந்து அவரை வந்து எப்படின்னா, அவர் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து இவ்வளவுக்கு படித்து இன்னைக்கு புரட்சி அம்பேத்கருடைய புத்தகங்களுடைய 37 தொகுப்புகளை முழுமையாக படித்தவர் யார் என்றால் அது சகோதரர் ராஜா அவர்கள் தான். மாற்று கட்டுமல்ல, இல்லை நான் வருகிறேன். அது மட்டுமல்ல, அவர் வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்து அவர் மேல ஒரு பெரிய அந்த சங்கி பயிரெல்லாம் சேர்ந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டை. சங்கி பழகெல்லாம் கிடையாது, அந்த வழக்கு யார் போட்டாலும் உங்களுக்குமே நல்லா தெரியும். அப்புறம் நீங்க அவங்களுக்கும் சங்கி முத்திரை குத்துறீங்க. வழக்கு தொடுத்தவர்கள் யார் என்பது எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அவர் உண்மையிலேயே சங்கிகள் தான். வழக்கு தொடுத்தவர்கள் வந்து பல கட்சியில் இருப்பாங்க.
நீங்கள் வந்து ஒரு கட்சி அப்படின்ற மட்டும் வைக்க பார்க்க முடியாது. அப்போ அந்த சங்கிப்பையெல்லாம் சேர்ந்து ஒரு தலித்து வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரே காரணம் தான். தலித்து வந்து இவ்வளோ ஒரு அதிகார உச்சத்தில் இருக்கிறார் அப்படின்னு அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற சங்கியாக கூட இருக்கலாம், இல்லை வேற கட்சியில் இருக்கிற சங்கிகளாக இருக்கலாம். அந்த காலகட்டத்தில் பிஜேபி அப்படி எந்திரிச்சு வருது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போலாம் பிஜேபின்னா என்னன்னே தெரியாது. அந்த விஷயத்துக்குள்ள வந்துடுறேன், முடிச்சிடுறேன் முதல்ல, அதெல்லாம் சொல்லிட்டு சொன்னா தானே கரெக்டாக இருக்குங்க. அப்போ அந்த சூழ்நிலை இவர் மேலே குற்றம் சுமத்தும் பொழுது இவரே வழக்காடி தனது மேல் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு வெளியேறி வந்த ஒரு மாபெரும் ஒரு போராளி என்று கூட சொல்லலாம். ரைட். அப்படிப்பட்டவர் ஏன் இப்படி பேசினார் அப்படின்னு இப்போ அது நடந்து முடிந்து ஏறக்குறைய ஒரு 4-5 நாட்கள் ஆகிவிட்டது. நீங்கள் மீண்டும் இதை வந்து நீங்கள் கேட்குறீங்க. அப்போ நான் எவ்வளோ முறை அதை பற்றி யோசித்திருப்பேன். நானும் இப்போ 1-2 சேனலில் பேசியிருக்கிறேன். சில கோபத்தில் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கலாம். இது வந்து உண்மையிலே அவருடைய கருத்தா இல்லை அவர் யாரும் பேச தூண்டுகிறார்களா? நான் ஏன் அதை சொன்னேன்னா, வேற யாரும் பேசியிருந்தா வேற மாதிரி ஆயிருக்கும் பிரச்சனை. வேற மாதிரினா என்ன ஆயிருக்கும்? அது என்ன மாதிரி ஆயிருக்கும் போது அது அப்போதே சொல்ல முடியுமே தவிர இப்போ நம்ம சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஆர் ராசா அவர்கள் பேசுனதுனால நீங்கள் அவரை சாஃப்டா அணுகிறது வந்து ஒரு சாதி பாசமான்னு கேட்குறாங்க. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, அவரே கூட ஒரு இடத்துல சொல்லும்போது இந்த தலைவரை வந்து இவர் வந்து ஒரு சாதி தலைவராக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி டக்குனு இல்லை நான் ஒரு பெரிய தலைவராக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு இந்த வார்த்தை சொல்றாரு, இவரை விட சாதிக்காக போராடக்கூடிய பல தலைவர்கள் நான் பார்த்துருக்கேன்னு சொல்றாரு. ரொம்ப கார்னர் பண்ணி திருமாவர்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ரெண்டாவது அந்த வார்த்தை நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கு பூரா அப்படிதான் தெரியுது. அப்புறம் ஏன்னா ஒருமையில வந்து இப்ப நாங்களே இருக்கும்னா எத்தனை முறை நீங்க பேட்டி எடுத்துக்கிறீங்க. தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அப்படின்னு நான் சொல்லுவேன். டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அப்படின்னு தான் சொல்லுவேன். எந்த இடத்துலையும் வந்து அவங்களுடைய பேரை தனிமையாக நாங்கள் சொன்னதில்லை. அப்படி நாங்கள் வளர்க்கப்படவில்லை. நாங்கள் முறையாக அரசியல் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம், கற்றிருக்கிறோம். ஆனால் யாரையும் வந்து ஒரு தவறாக வந்து அதாவது பக்குவமாய் உரையாடும் பண்புகள் வளர்ப்போம், யாரையும் பழிக்கும் இழிக்கும் பழக்கம் தவிர்ப்போம் என்று நாங்கள் பாடம் சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்டவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள். அப்படி இருக்கும் பொழுது சகோதரர் இப்படி பேசிட்டார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது தேவையில்லை. அவங்க கேட்குற கேள்விக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணுமே தவிர எடுத்துக்காட்டுக்கு வந்து நீங்கள் எங்கள் தலைவர் எடுக்கிறீங்க. நாங்கள் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை களமாடி கொண்டிருக்கிறோம். அப்போ சாதி தலைவர் அப்படின்னு வார்த்தை விடும் பொழுது எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, பாவம் யாரோ அவரை தூண்டி விட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏன் கேட்குறீங்க, நான் நடத்தின ஒரு நிகழ்வில் அமைப்பாய் திரளுவோம் என்ற புத்தகத்தின் நிகழ்வில் என் தலைமை நடந்த நிகழ்வில் நான் இப்போ துபாயில் இருந்த அண்ணன் ராஜா அவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர் சொன்ன சொல்லடலை நான் அப்படியே சொல்கிறேன். அதாவது எழுச்சி தமிழ் அவர்கள் ஒரு பல்கலைக்கழகம், எழுச்சி தமிழ் ஒரு அமைப்பு, அது வந்து நீங்க நடத்துற நிகழ்ச்சியில வந்து பேசுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த திமுக போன்ற ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா எஸ்சி மக்கள் எங்க இருக்காங்களோ அங்க வந்து அம்பேத்கர் பத்தி புகழ்ந்து பேசுவாங்க, பொது இடத்துல பேச மாட்டாங்க. அந்த மாதிரி விசிகா கூப்பிடுறதுனால திருமாவை பத்தி பேசுறாங்க. பொது இடத்துல வந்து திருமாவர்களை வந்து ஒரு சாதி தலைவர் தானே இவர் வந்து நிரூபிக்க முயல்றாரு, தொடர்ந்து முயற்சி பண்றாரு இல்லையா? சொல்லிட்டு தவிர்க்காரு. திருப்பி இவரை விட சாதிக்காக போராட்டத்துல யார் நிறைய பேர் இருக்காங்கன்னா அப்ப நான் திரும்ப இந்த சமூகத்துக்காக எதுவுமே பண்ணலன்றதை நிறுவ முயல்றாரு இல்லையா? அப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் இந்த கேள்வியை. நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் நான் ஏன் யோசித்து பேசுகிறேன் என்றால், இது வரைக்கும் நான் கொடுத்த பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஏன் இவ்வளவு கவனமாக வார்த்தைகளை சொல்லாடலை கவனிக்கிறேன் என்றால், நம்ம யாருக்காக பாடுபடுறோமோ அந்த மக்களில் இருக்கிற ஒரு ஆள், ஒரு தலைவர் கூட சொல்லலாம், அவரே இந்த புரிதல் இல்லாமல் இருக்கும் பொழுது சாதி வெறியங்க எப்படிலாம் இருப்பாங்க, மத வெறியங்க எப்படிலாம் இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி வந்து அவருக்கு அவருடைய கட்சியில் இன்றைக்கி ஒரு நல்ல மரியாதை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு வகையில் விடுதலை சிறுத்தைகள் காரணம், அதை மறுக்கவே முடியாது. விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சி இப்படி அளவுக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி தீர்மானிக்கிற சக்தி கேம் சேஞ்சர் யாரா அப்படின்னா திருமாவளவன் அப்படின்றது பல பத்திரிகையாளர்கள் ஓப்பனாக பேசுகிறாங்க. நான் யாரும் இந்த மற்ற அமைப்பு மாதிரி காசு கொடுத்து யாரும் பேச வைக்கல. பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு அரசியலில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கலாம், ஆனால் இவங்க யார் ஆள வேண்டும், யார் எதிர்கட்சியாக வேண்டும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய ஒரு தலைவர் எழுச்சி தமிழர், ஒரு நீண்ட ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவர். நீங்க கேம் சேஞ்சர்னு நான் திரும்ப சொல்றீங்க, எனக்கு அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கேம் சேஞ்சரா இருக்கக்கூடியவரை ஒரு கேஸ்டிஸ்ட் அப்படின்ற அளவுக்கு அண்ணன் ராசா போன்றவர் பேசுறாங்கன்னா, நீங்க சொல்றீங்க பின்புலஜானா இருக்காங்கன்னா நான் ஓப்பனா கேட்கறேன், திமுக சொல்லி கொடுத்து தான் ஆர் ராசா அவர்கள் பேசுறாரா? இதை வந்து நீங்க அண்ணன் ராஜாவிடம் தான் கேட்க வேண்டும். இல்ல நீங்க தானே சொல்றீங்க. அதுதான் வருத்தமா இருக்குது. எப்படி ஒரு படித்த அறிஞர்
அவருக்கு எப்படி அந்த சொல்லாடலை பயன்படுத்த வேண்டும்ன்றது நிச்சயம் அவர் வந்து வார்த்தை வந்து அவர் உணர்ச்சி பூர்வமாக பேசியிருந்தாருன்னா நம்ம அப்படி நம்ப முடியாது. அது வந்து அங்கே பேசுகிறத பார்த்தா நம்ப முடியலன்றீங்களா? அதுவும் நம்ப முடியல. அவர் உணர்ச்சியில் பேசிட்டார், இல்லை வந்து லூஸ் டாக்கில் பேசிட்டார், இல்லை இன்னொன்று சொல்லி டங்கு ஸ்லிப்பில் பேசிட்டார், வெளியே வரும். அப்ப நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், மனசுல இருக்கிறதே வெளியே வரும்னா விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாறை வந்து உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் வரலாறை சொல்றேன். ஆர் ராசா அவர்களுக்கு அப்புறம் அவருக்கு தான் சொல்லிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு தெரியல, கேட்டுங்க, அதனால நான் அவருக்கு தான் சொல்லிக்கிறேன். ஆர் ராசா அவர்களே கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதி அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த தருணத்தில் அந்த பெண்மகளுக்காக குரல் கொடுத்தது விடுதலை சிறுத்தையுடைய தலைவர். அந்த பெண்மகள் ஒன்றும் பறட்சி அல்ல. அந்த பெண் ஒரு அகமுடையார் சமூகத்தை சார்ந்த பெண்மகள். எம்பிசிக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற பொழுது குரல் கொடுத்தவர் எழுச்சி தமிழர். டாக்டருக்கு படிக்க வேண்டிய அந்த மேல் ஒதுக்கீடு அரசாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கீடை வாங்கி கொடுத்தவர் எழுச்சி தமிழர். அது மட்டுமல்ல பல வரலாறு இருக்கிறது. இன்னைக்கு அனைத்து நாடார்களும் கல்லர்களும் மறவர்களும் செட்டியார்களும் ஐயர்களும் எங்கள் கட்சியை நோக்கி அது கூட பரவாயில்ல 6 சீட்டு வாங்கினா அதுல 2 சீட் நான் தலித்து கொடுக்குறாருன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாதி பக்கா தலைவராக இருக்காரு இவர் பொது தலைவர். ஏன்னா இப்ப அண்ணன் திருமாவளவன் வந்து நம்ம தலித் தலைவர் பழைய தலைவர் சொல்ல முடியாது, ஏன்னா அவரு விரும்பல. அவரு பொது தலைவர் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து இப்ப பிஜேபி பாமக சொல்லியிருந்தா கூட நமக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க நம்ம சொல்லலாம். திமுகவே சொல்லுதுன்னா நான் இப்படி கேட்கறேன், நீங்க இவ்வளவு சாஃப்டா அணுகுறீங்கல்ல, ஒரு வார்த்தை கூட அப்படியே தப்பா பேசுவது நினைக்கிறீங்க இல்லையா? என்ன காரணம்? கூட்டணிக்கிட்டு உடஞ்சிரு போகுதுன்னு சொல்லிட்டா? கூட்டணியை கணக்கு வழக்குகள் பார்த்து களமாடக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் அல்ல. சரி, அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறைகளை பற்றி சிந்திப்பவன் போராளி. எங்கள் தலைவர் போராளி தலைவர், நான் ஒரு போராளி. எனக்கு கூட்டணியை பற்றி எல்லாம் கணக்கு ஐயோ பேசிட்டோம்னா இவங்க சீட்டை கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா கொடுத்தாலும் தோக்க வச்சுறாங்க, அந்த இதெல்லாம் இல்லை. நான் வந்து ஒரு நம்ம சகோதரர் ஆர் ராசா அவருடைய பேச்சை கண்டிக்கிறீங்களா இல்லையா? நீங்க ஆர் ராசா அவருடைய பேச்சை கடுமையாக கண்டிக்கிறேன். நீங்க ஒருத்தர் மட்டுமே கண்டிக்கிறீங்களே, மீதி பேர்லாம் அமைதியாக வீசிக்கலாம், என்ன காரணம்? அவர்களின் ரெப்ரசன்டேட்டிவா தான் சங்கத்தமிழ் பேசுகிறேன். இது எப்படின்னா இது பொருந்தும். நீங்க வந்து எங்களுக்குள்ள குழப்பத்தை பிரிவினவாதத்தை உருவாக்க கிடையாது. நான் கேக்குறது சங்கிப்பையில் செய்யக்கூடிய செயலை செய்ய இப்ப நீங்களே சொல்லுவீங்க இந்த கொஞ்சம் வேல்யூபிள் சொல்லிட்டு. ஏன்னா இப்ப நீங்களுமே ஊடகத்தில் நிறைய பேசக்கூடிய நபர், இன்னும் சில பேர்லாம் ஊடகத்தில் நிறைய பேசுறாங்க. விவாத நிகழ்ச்சியெல்லாம் பாருங்க, திமுகக்காக வக்காலத்து வாங்கிட்டு உங்க கட்சியை சார்ந்த பல மேல்நிலை பொறுப்பாளர்களை அப்படி பேசுவாங்க. நமக்கே ஷாக் ஆகும், என்னடா இவங்க திமுகக்காக இவ்வளோ பேசுறாங்களே, திமுக முன்னாடி மிஞ்சிட்டாங்களான்ற மாதிரி தோணும். ஆனா இந்த விஷயத்துல ஒருத்தர் கூட பாய் திறக்கல. அப்ப எங்களுக்கு என்ன ஒரு பார்வையாளராக தோணுதுன்னா, என்ன இவங்க விசிகாவை பேசியிருக்காங்க, நான் திரும்ப ஒரு கேஸ்டேஷன் பேசுறாங்க, ஒருத்தர் ஒரு சின்ன ட்வீட் கூட பண்ணலையே, சங்கத்தமான ஒருத்தர் மட்டும் தான் பேசுறாரு, என்ன காரணம்? அது பேசவில்லை என்பதற்காக அவர்கள் வருத்தமாக இல்லை என்று அர்த்தம் அல்ல. அமைதியாக இருக்கிறார் என்பதற்காக அவர் வந்து ஆர் ராசா பேச ஆதரிக்கிறார் என்பது அர்த்தம் அல்ல. அவர் பொதுத்தளத்தில் வந்து கருத்து சொல்லவில்லை என்பதற்காக எங்கள் தலைவரை வந்து அவர்கள் கண்டுக்கிறாமல் இருக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. அவர்களுக்கும் வழி இருக்கிறது. அந்த வழியின் பிரதிபலிப்பாக தான் இந்த சங்கத்தமிழன் பேசுகிறேன். விடுதலை சிறுத்தையில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் வருத்தப்படுறேன், எங்கள் தலைவரை தவிர. எங்கள் தலைவர் எப்படின்னா வாழும் புத்தர் மாதிரி, அவரை பற்றி கவலை இல்லை, அவர் வந்து இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, அவர் எதற்காக களமாடுகிறார் என்று பொதுமக்களுக்கு தெரியும், அனைவருக்கும் தெரியும். தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு கூட தெரியும். ஏன்னா நாங்கள் பொது தொகுதி வாங்கவே தேவையில்லையே. நீங்கள் சொன்ன கருத்து புறா வர்றான், எதுக்கு பொது தொகுதி வாங்கிக்கிட்டு? எங்கள் சமுதாயத்தில், எங்கள் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள் இன்னும் மதுரைக்காரங்க இருக்கிறாங்களே. இந்த கட்சியை ஒரு காலத்தில் உருவாக்கப்படும் பொழுது வாக்கரிசி போட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முதலில் வந்தவர்கள் யார்? மதுரைக்காரர்கள். அதுவும் குறிப்பிட்டாக என் ஊரை சார்ந்த மேலூரை சார்ந்தவர்கள் தான் விடுதலை சிறுத்தையில் உருவான இடம். அப்படிலாம் பல பேரை நாங்கள் கொடுக்கலாம், எம்எல்ஏவாக கொடுக்கலாம். அதெல்லாம் கொடுக்காம ஏன் நாங்கள் கொடுக்குறோம்னா, நாங்கள் ஜனநாயகத்தை நம்புகிறோம், ஜனநாயகத்தின் பன்முகத்தன்மையை நம்புகிறோம். அப்படி களமமைத்து களமாடக்கூடிய எழுச்சி தமிழரை அவர் வந்து சொல்லுகிறார் என்றால் அது வந்து யாரோ திட்டமிட்டு அவரை யாரும் பேச வச்சுட்டாங்களா அப்படின்னு பெரிய எனக்கு சந்தேகம் இருக்கிறது. இந்த தருணத்தில் வந்து நான் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வந்து எந்த மனநிலை அவங்க கேட்குறான்னு எனக்கு தெரியல. ஆனால் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் மூலமாக அண்ணன் ராஜா அவர்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கை தான். உண்மையிலேயே நீங்க வந்து புரட்சி அம்பேத்கருடைய கருத்துக்களை படித்தது உண்மை என்றால் எங்க தலைவருடைய இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியாது என்பது உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. அது உங்களுடைய முதல்வரே உங்கள் கட்சி தலைவரே சொல்லியிருக்கிறார், நாங்கள் நீ வெற்றி பெற்றிருக்கோம்னா காரணம் விடுதலை சிறுத்தை என்பது. இதெல்லாம் உண்மைனா தயவு செய்து நீங்கள் அந்த கருத்துக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்கணுமா? அப்ப கேட்கக்கூடாதா? உங்க கட்சியில உங்களை தவிர யாரும் இதை பத்தி பேச கூட பேசல. இதை ஒரு இஷ்யூவே யாரும் புறந்தள்ளுறாங்க, பார்க்க மாட்டாங்க. விடுதலை சிறுத்தையில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனையும் போய் மைக்க பிடிங்க. தொண்டன் ஒருத்தர் கூட பேசல, அவெல்லாம் உங்களுக்கு ஆளா தெரியல.
விடுதலை சிறுத்தைகள் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களை நம்பி அல்ல, தொண்டர்களை நம்பி. நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன். சங்கத்தினை நம்பியோ இல்லை எக்ஸோ ஒய்யோ இஜெட்டை வைத்து உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல. ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டன் உருவாக்கிய கட்சிங்க. அவன் எத்தனை பேர் சிறைச்சாலை போயிருக்கிறாங்க. ஏங்க இன்னைக்கு பல கட்சி இருக்குங்க. எவனாவது இப்போ நிகழ்காலத்தில் சிறைச்சாலை குண்டாசுக்கு போயிருக்கிறாங்களா? அன்னைக்கெல்லாம் வந்து கலைஞர் ஆட்சி காலத்தில், டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஆட்சி காலத்தில் 2009 எங்கள் தலைவர் வந்து ஞாபகம் இருக்கா? உண்ணாவிரதம் இருந்தார். உண்ணாவிரதம் இருக்கும்போது எவ்வளோ 200 பேர் குண்டாசில் போனாங்க. அப்படி வளர்க்கப்பட்ட கட்சி இந்த கட்சி. எத்தனை பேர் குண்டாசு, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே அதிகமான குண்டாசில் போன கட்சி யாரானா இந்த மக்களுக்காக போராடி சென்ற கட்சி என்ன? விடுதலை சிறுத்தைகள். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா களத்தில் உடனடியாக போகிற எந்த கட்சி? விசிகா தான். மற்றவங்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா தேர்தல் வரும்போது மட்டும் தேர்தல் திருவிழான்னு பரப்பிட்டு வருவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் யார் என்னென்ன கட்சி பேரை சொல்லி கொச்சைப்படுத்தலை. 24/7 மக்களுக்காக உழைக்கின்ற ஒரே தலைவர் எழுச்சி தமிழர், ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். அவரை வந்து இப்படி அவர் அண்ணன் சகோதரர் ராஜா அவர்கள் பேசுகிறார் என்றால் மிக மன வருத்தத்தை அளிக்கிறது. ஒவ்வொருத்தரும் கொலவெறியா இருக்கிறாங்க. நீ தேர்தல் ஜெயிக்கணுமா ஜெயிக்க வேணாமா? தலித் ஓட்டு வேணுமா வேண்டாமா? ஓட்டு வந்து யாரு? அவனுக்கு இண்டிவிஜுவலா இருக்கு. அவன் புடுவானா? அவன் உயிருக்கு மேல நேசிக்கிற, கடவுளுக்கு நிகராக நேசிக்கின்ற ஒரு தலைவனை வந்து நீ ஒருமையில பேசுவ, அதே நேரத்தில் வந்து முன்னுக்கு பின் முரணா பேசும்போது அப்படி பேசி இல்லைங்க அப்படின்னா திருப்பி அதே வார்த்தை வருது. அதை நான் உங்களை பாராட்டுறேன். கரெக்டாக நீ சொல்றீங்க. எந்த தொலைக்காட்சியிலையும் யாரும் அந்த வார்த்தை கவனிக்கல. அதை எடுத்ததுமே சொல்லிடுறாரு தலைவரை. சொல்லி முடிச்சுட்டு இல்லை நான் அவரை வந்து ஒரு பெரிய பொதுத் தலைவராக பார்க்குறேன். அவர் திருப்பி அதை ஒரு வார்த்தை, அதுதான் இங்கே சிக்கல். அது ஒரு மாபெரும் குற்றம்ங்க. நான் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் நிச்சயமாக இந்த தேர்தலுக்கு முன்னால் மன்னிப்பு கேட்பார் நினைக்கிறேன். இல்லை என்றால் கடுமையான விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே மேடையில் ஆராசா சொல்றாரு. அதே மேடையில் ஆராசா என்ன சொல்றாருன்னா, இப்போ கூட்டணியில் ஆட்சி என்பது மாநிலத்துல கொடுக்க கூடாது, எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. மாநிலத்தை சுயாட்சி, மத்தியில தான் கூட்டாட்சி, மாநிலத்துல வந்து கூட்டாட்சியே வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. திமுக கூட்டணியில விசிகா தான் முதல்ல கூட்டணி வச்சு கேட்கறாங்க. அவங்க தான் வந்து கூட்டணி கேட்டாங்க. அப்புறம் காங்கிரஸ் கூட நீங்க கேட்கறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, தொடர்ந்து விசிகா வந்து கார்னர் பண்றதுக்காக ஒரு அசைன்மெண்ட் ஆராசா அவர்களுக்கு வந்து திமுக கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதாவது நாங்கள் கேட்கவே இல்லையே. கேட்கவே இல்லையே. உங்கள்கிட்ட கேட்டோமா கூட்டணியில் மந்திரி ஆட்சியில் பங்குன்றது ஒரு முழக்கம் தானே. அதாவது நல்ல நிறைய பேர் இன்னைக்கு உங்க வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க, நான் உங்களை பாராட்டுகிறேன். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. எங்கள் தலைவர் சொன்னது 90களில். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். அது யாருமே கவனிக்க மாட்டேறீங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அதை வந்து இவங்கெல்லாம் செய்ய முடியாது. நான் நேரடியாக கூட்டணிக்கு சொல்கிறேன்ல, அதுக்கு விடுதலை சிறுத்தையுடைய தலைமையில் வரும்பொழுது நாங்கள் தான் கொடுப்போம், அதிகாரத்தை பகிர்ந்தளிப்போம். 2031 எழுதி வச்சுக்கோங்க, வெள்ளை பேப்பரில் கூட நிச்சயம் நீங்கள் இருப்பீங்க. ரைட்டா? விடுதலை சிறுத்தை தலைமையில் நாங்கள் தமிழகத்தை கைப்பற்றுவோம், எழுச்சி தமிழுடைய தலைமையில். அப்போ நாங்கள் தான் கொடுப்போம். அது நிறையா பேர் புரிஞ்சுக்கிறாமல் நீங்கள் போய் கேட்கலையா அப்படின்றாங்க. கேட்கின்ற பொசிஷனில் நாங்கள் இல்லை, கொடுக்குற பொசிஷனை நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து ஒரு அதிகப்படியாக கூட நீங்கள் தோணலாம். ஏன்னா நான் அதாவது என்னமே எல்லாமே இயங்கியல் விதி தான் பிரதர். இன்றைக்கி நீங்கள் உட்காந்து இன்றைக்கி என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எவ்வளோ உழைச்சிருக்கிறீங்க இதுக்காக அப்படின்றது இருக்குது, எவ்வளோ படிச்சிருக்கீன்றது இருக்குது. அது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், இந்த நாட்டுக்கும் பொருந்தும். எங்கள் தலைவருடைய இப்போ உழைப்புகளை வந்து தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நிகழ்வுகளையும். இது வரைக்கும் இந்த பேசினதுக்கு வந்து நீங்களே வருத்தப்பட்டு சொல்கிறீங்க. 2ஆம் கட்ட தலைவர் யாருமே பேசலை, வருத்தம் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ எவ்வளோ பெரிய வருத்தத்தில் எங்கள் தலைவர் இருப்பார். அப்போ இதெல்லாம் வந்து பொதுமக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களே, பொதுமக்களுக்கு எல்லாம் தெரியும்ல. எல்லாருமே சாதி வெறியனா இருக்கிறேன், எல்லாருமே மத வெறியனா இருக்கிறேன், அதுலேயும் ஜனநாயக சக்தி இருக்குல்ல. அது ரொம்ப நுட்பமாக உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், டாக்டர் அனுராதா அணு அப்படின்ற ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, என் கட்சியில் இருக்காங்க, தெரியும் உங்களுக்கு. அந்த சகோதரி ஒரு பதிவு போடுறாங்க, நான் வந்து எஸ்சி இல்லை, ஆனால் நான் வந்து பிசி, அவங்க அப்பா எஃப்சியா, அவங்க அம்மா பிசியா, அந்த அம்மா பதிவு போடுது. நான் இன்னைக்கு விசிக்கா இருக்கிறேன், விடுதலை சிறுத்தை இல்லை. அப்போ நான் தலைவர்கிட்ட நான் எப்படி வந்தேன், எதுக்காக வந்தேன்? தலைவருடைய அரசியலை பார்த்துட்டு ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு தலைவன் அப்படின்னு வந்திருக்கிறேன். ஒரு அம்மாவோட எடுத்துக்காட்டு. அவரை விடுங்க, SS பாலாஜி ஒரு வன்னியர், ஏன் என் கட்சியில் இருக்கிறாரு? ஆனூர் ஷானவாஸ் ஏன் எங்கள் கட்சியில் இருக்கிறாரு? இது மாதிரி பல பேர் சொல்லிகிட்டே போகலாம். அப்போ எங்கள் தலைவரை வந்து ஒரு ஜனநாயகத்தின் மறு உருவமாக, ஒரு கோட்பாட்டின் வடிவமாக இன்னைக்கு எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்து கொண்டிருப்பவர்களை அதே சமூகத்தை சார்ந்த ஒரு படித்த அறிஞன் பேசும் பொழுது புரட்சியார் அம்பேத்கர் சொன்ன அந்த கருத்து தான் எனக்கு இந்த நேரத்தில் வருது. நான் என் கருத்து இல்லை, நீங்கள் தப்பாக எடுக்க முடிச்சுக்கிறீங்க, என்ன தப்பாக எடுக்காதீங்க. அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, படித்தவர்களே, ஒயிட் காலர்ஸு
இது மாதிரி செயல்படுவாங்க. மக்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் படித்து வாங்கிய பட்டங்கள், அவர் இருக்கிற அதிகாரம் எல்லாம் யாருனால? அம்பேத்கர் உருவாக்கிய அந்த இடஒதுக்கீடு மூலமாக கிடைத்தது. அதை வாங்கிக்கிட்டு அந்த மக்களுக்கே எதிர்ப்பாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் உங்களை பொருத்தி பார்க்கல. ஏன்னா இப்போ இது நடந்த ஆணவ படுகொலை யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இவ்வளவு சாதி வெறியாட்டம் நடக்கிறது. அவர் என்றும் ஒரு நாள் கூட அவர் இவ்வளவு ஆக்ரோஷமாக பேசி நான் பார்த்ததில்லை. இன்னமும் சொல்லப்போனால் மேலாவளவு, நான் அந்த ஊருக்காரை சார்ந்தவன். மேலாவளவில் அந்த கொலை செய்யப்பட்ட முருகேசன், மாவீரன் முருகேசன் யார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அவரை கொலை செய்வதற்கு முன்னால் ஒரு மாசத்திற்கு முன்னால் டாக்டர் கலைஞர் கருணாநிதி சந்திக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட உங்க கட்சிக்காரன் இறந்திருக்கிறார் என்றால், உங்க தலைவர்கள் வரவில்லை என்றால், நீ ஒரு தலித்து தானே, நீ ஏன் அங்க போல? இல்ல அதுதான், நீ ஏன் அங்க போல? அதுதானே. ஏன்னா இப்போ இயக்குனர் அண்ணன் பாரஞ்சித்லாம் இருக்காருல்ல, அவர்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா, இந்த அதிமுக திமுக கிட்ட சீட்டு வாங்குற தனி தொகுதி எம்எல்ஏக்கெல்லாம் அடிமைகளா இருக்கிறாங்க அந்த கட்சிகளுக்குன்னு சொல்றாங்க. நல்லா போய்கிட்டு இருக்குமே ஏன் அவரை சம்பந்தம் இல்லாம சேர்க்கிற? நீங்க சொன்னீங்களா அடிமைகளா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதாவது ரஞ்சித் வந்து அவர் எந்த மனநிலை சொன்னார்ன்றதை விடுங்க. அதை வந்து நம்ம பெருசாக வந்து இங்கே ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயம் இல்லை. அதில் என்ன விஷயம்னா, அதுக்காக தலித்தில் இருக்கிற பூரா அப்படி இருந்தாலும் அப்புறம் எங்கள் கக்கை எப்படி இருந்தார்? கக்கை என்ன எதுல இன்னைக்கு அவர் இன்னைக்கு சொல்றாரு, இந்த நிகழ்காலத்துல எல்லாரும் துபாக்கூரா இருக்காங்க அப்படின்றாரா? அதையும் மீறி அந்தந்த கட்சிகளுக்கு அடிமைகளா இருக்காங்க இவங்கன்னு சொல்றாரு. யாருமே இந்த மக்களுக்காக குரல் கொடுப்பது இல்லை. அதான் நீங்களே சொன்னீங்க இல்லையா, விசிகாவை தவிர வேற எந்த திமுக அதிமுக தனி தொகுதி எம்எல்ஏ எம்பி ஒருத்தர் கூட ஒரு விஷயத்தோட வாய் தந்ததே கிடையாது, இது வரைக்கும் தந்தது கிடையாது. நல்ல நுட்பமா பாத்தீங்களா? நல்லா பார்த்துட்டு இப்ப நீங்க எல்லாரும் பேச ராசா அவர்களே என்ன சொன்னார் ஒரு பேட்டியில, 2 பேருக்கு சண்டை அப்படின்னா நான் போய் தலித் பக்கம் நிக்க முடியாது, நான் இருக்குது திமுக, அதனால நான் வந்து நடுவே நிப்பேன், நான் அந்த மக்கள் சார்பா நிக்க மாட்டேன் சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அந்த பேட்டியில சொன்னாரு, வேற பேட்டியில சொன்னாரு. ஏன் ஒரு ஆளை வந்து நீ சொல்லக்கூடாது, நான் ஏன் போய் சொல்ல போறேன், நான் வந்து இருக்குது திமுக, நான் வந்து தலித் மக்களுக்கு ஆதரவாக நிக்க மாட்டேன், நடுவில் தான் நிப்பேன் நான், ஏன்னா நான் பெரியாருடைய மாணவன் சொல்லிட்டு சொல்றாரு. பெரியார் அப்படிலாம் சொல்லலையே. அவர் சொன்னார், நான் பெரியாரை சொல்லல, அவர் சொன்னாரு. பெரியார் சொன்ன பெரியாருடைய மாணவன் என்றால் நீ வந்து தலித்து பக்கத்து தான் நிக்கணும், நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப பெரியார் ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். பெரியார் சொன்ன அப்படின்னு சொல்லட்டுமா? பெரியார் சொன்ன கருத்தை சங்கத்தை சொல்லட்டுமா? நான் அம்பேத்கர் முழுசா படிச்சவன், பெரியார் அங்குன்றும் இங்குன்றுமா படிச்சவன். அவர் சொன்ன ஒரு கருத்து எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அதாவது ஒரு பறையனுக்கும் ஒரு கல்லனுக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பறையன் பட்டு நிற்பேன், ஒரு பறையனுக்கு சக்கிலியனுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் சக்கிலியன் பட்டு நிற்பேன். அந்த சக்கிலியன் வீட்டுக்குள்ள அந்த சக்கிலியனுக்கு அங்கே இருக்கிற பெண்மகளுக்கும் பிரச்சனை வந்து நான் பெண்ணின் பக்கம் நிற்போம்னு ஒரு பெரிய சித்தாந்தத்தை சொன்னார்ல. அப்போ ஒழுங்காக படிக்க நினைக்கிறேன். அவர் தான் சொன்னாருன்னு அதை நான் அடுத்த கேள்விக்கு போயிடுறேன். நான் இப்போ இந்த கூட்டணியில் வந்து ஆட்சியெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் சரின்னு பார்க்குறீங்களா? மாநிலத்தில் தர முடியாதுங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு வேணும், வாக்கு கேட்கறதுக்கு வேணும், அதோட கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதற்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் வருங்காலங்களில் நாங்கள் அதிகாரத்தை பகிர்ந்தளிப்போம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வருங்காலங்களில் மாநிலத்தில் கூட்டாட்சி கூடாதுன்றது அண்ணன் சங்கத்தமிழனுடைய அப்படிலாம் கருத்து இல்லை. என் கருத்து அதிகார பகிர்வுதான். அவர் சொன்னதுக்கு நான் விளக்கம் கொடுக்க முடியாதுங்க. அவருக்கே வச்சு கேட்டே இருந்தேன் என்ன அர்த்தம்? எனக்கு அவருக்கு மம்ப எழுத்து விடுறீங்களா? அவர் சொன்னது அவர் சொல்ல விடுங்க, நான் சொல்றேங்க சங்கத்தமிழ்லையும் சொல்றேங்க. எல்லா இடத்துலயும் அது மத்திய ஆட்சி என்ன மாநில ஆட்சி என்ன எல்லா இடத்துலயும் கூட்டாட்சி தத்துவம் தான் வேணும், பன்முகத்தன்மை தான் அந்த நாடு, ரைட்டா? அப்ப வந்து அதிகாரத்தை பகிர்ந்து அளிக்கணும். அதிகாரத்தை ஒருத்தன் பாக்கெட்டுக்குள்ளே வைக்க கூடாது. அதிகாரம் என்பது பகிர்ந்தளிக்கப்படும். அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது. அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து, அதாவது அனைவருக்கும் பகிர்ந்தால்தான் ஜனநாயகம். சும்மா ஓட்டு போட்டுட்டே இருப்பாங்களா அவங்க? பரப்பயலுக்கு வேற வேலை இல்லையா? பள்ளப்பயலுக்கு வேற வேலை இல்லையா? சக்கரை ஓட்டு போடுற மட்டும்தான் வேலை. இவங்க எவனும் அதிகாரத்துக்கு போக கூடாதா? அப்படியே அதிகாரத்துக்கு போனா நீ அடிமையா தான் வச்சிருப்பீங்களா? ஆராசா மாதிரி அண்ணன் ஆராசா மாதிரி நீ அவர் அடிமைன்னு சொல்லுங்க, சொல்லாம போங்க, அது உங்களுடைய கருத்து. நான் சகோதரரை தான் பேசிக்கிறேன். சகோதரர் வந்து நீ அம்பேத்கர் புத்தகத்தை படிச்சிருக்கிறீங்க, பெரியாரை படிச்சிருக்கீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது செயல்படுங்க. நான் பேசுகிற பிறகு நீங்கள் இதுக்கு வாங்க, போயிட்டு வருவோம், அது பேரனா மேலாவளவுக்கு வாங்க, உங்களை அழைத்து சொல்லுகிறேன். அப்போ தான் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்த போராளியுடைய ஆத்மா சாந்தி அடை. அவர் இப்போ நடந்த வேங்க வயலுக்கு அந்த நாராசெல்லாம் போல, நீங்கள் அப்போ நடந்த மேலாவளவு கூப்பிட்றீங்க, எப்படி வருவாங்க? என்ன நம்பிக்கையில் கூப்பிட்றீங்க? நான் இப்போ பேசும்போது வருவாருங்க. ஏன் நான் பேச்சு வந்து ஒரு மனச்சாட்சியை வந்து உறுத்துமுங்க, சும்மா சாதாரண நான் பேசல. இல்லை நீங்கள் நான் மறந்துட்டு போனேன். வேங்க வயலில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு அவர், என்னன்னா வேங்கவயல்ல அந்த மக்கள் வந்து இவங்க தான் குற்றம் செஞ்சாங்கன்னு யாரையுமே கை காட்டல, யாரையுமே கை காட்டுங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும், அங்கே எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படி பார்க்குறீங்க? வேங்கவயல் பிரச்சனையை வாயை திறந்து பேசுவதற்கு உங்களுக்கு எந்த வகையான அதிகாரமும் இல்லை, தகுதியும் கிடையாது. தகுதி மட்டுமல்ல, அதிகாரமே இல்லைன்றேன். தகுதி அப்புறம் இருக்கட்டும், ரைட்டா? அந்த வேங்கவயல் எந்த பக்கத்து இருக்குன்னு கிழக்கா மேற்கா வடக்கான்னு கூட தெரியாது. அந்த வேங்கவயல்ல
நம்ம சமூகம், அப்போ கூட உங்களை நம்ம மக்களாக தான் நினைக்கிறேன். அன்னைக்கு எடுக்கானா விடுங்க, ஒருத்தன் வந்து பீ தண்ணியை குடிச்சு விட்டான் அப்படின்னும் பொழுது அவன் யார் குற்றவாளின்றது அப்புறம் இருக்கட்டும், போய் பார்க்கணுமா பார்க்கறது இல்லையா? இது சமுதாயத்தில் எவ்வளவு கேவலமான செயல். அம்பேத்கர் தனது தொகுப்பு நம்பர் 9 பதிவு செய்கிறார். மதுரை மாவட்ட மேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்டுக்குளத்தில் அந்த தலித்துகள் நல்லா முன்னேறி இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக அங்கே இருக்கிற குளத்தில் அங்கே இருக்கிற குடி தண்ணியில் மலத்தை கலந்தார்கள் என்று. யாரு? அம்பேத்கர். இன்னைக்கு உங்களுக்கு அந்த காலத்தில் வாட்ஸ்அப் இருந்துச்சா? படிச்சிருக்கீங்களா? அவருக்கு துடிச்ச துடிப்பு உங்களுக்கு துடிக்கவில்லை என்றால் அங்கே எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்குது. இல்ல அவர் என்ன சொல்றாரு, குற்றவாளிகள் யாரும் எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்கு. அதனால இந்த தம்பிக்காக நான் சொல்லல, நீங்க அம்பேத்கரை படித்தது உண்மை என்றால், தந்தை பெரியாருடைய மாணவன் என்பது உண்மை என்றால், நாளாண்டைக்கு வாங்க, நாளைக்கு கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு, நாளாண்டைக்கு வாங்க, நம்ம வேங்கவேலுக்கு நானே என் காரில் கூட்டி போறேன். குற்றவாளி இருக்காங்களோ அங்க, நீங்க உங்க தரப்புல வந்து குற்றவாளிகள் இவங்க தான் சொல்ல வரீங்களோ? அது ஒரு தவறான கருத்தை வந்து நீங்க பதிவு பண்ணி, அதுவே எனக்கு ரொம்ப வருத்தம். அதாவது மணிப்பூரையும் இதையும் கம்பேர் பண்றீங்க. மணிப்பூருடைய நிகழ்வும் தவறான நிகழ்வு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மணிப்பூரை விட பல மடங்கு கொடுமையான நிகழ்வு வேங்கவயல். ஏன் தெரியுமா? மணிப்பூரில் ஆண்டு கொண்டிருப்பவன் யார்? அவன் ஒரு சங்கி பயல்க, பிஜேபிக்காரன். அவன் மத ரீதியான பிரச்சனை உருவாக்குறான். ஆனால் இங்கு ஆண்டு கொண்டிருப்பது யாரு? திராவிடர் கோட்பாடு உள்வாங்கிய திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் ஒரு பெரியாரிஸ்ட், அவர் வந்து எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? அப்போ அதை விட இங்கே தான் கொடுமை வேங்கவேல். அது மட்டுமல்ல, அங்கே திட்டமிட்டு செய்கிறாங்க, வெல் பிளானா. அதெல்லாம் தெரிஞ்சதுங்க. கலவரம், இது கலவரம் அல்ல. அமைதியை தூங்கிட்டு இருக்கும்போது அதை வந்து கலக்குறேன். இது எவ்வளவு கொடுமையான செயல். உண்மையிலே அம்பேத்கர் புக்கை படிச்சிருந்தீங்கன்னா திருப்பி இந்த இரவு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இல்லைன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்றேன். 9வது தொகுப்பை எடுத்து திருப்பி படிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். அதில் வந்து இணைப்பாக சேர்த்துருப்பார். இவர் முன்னாடி போயிடக்கூடாது, பின்பக்கமாக இணைப்பில் தமிழில் 9வது தொகுப்பில் இது மாதிரி செய்கிறாங்க. மேலூரில், மதுரை மாவட்டம் மேலூரில் வெள்ளச்சட்டை வெள்ளைப்பேண்ட் சட்டை நடந்து போனால் அடிக்கிறாங்க, கக்கை ஊர்லேயே அடிக்கிறாங்க. அவர் எப்படி அவரெல்லாம் தெரியுது? அதுதான் இன்னைக்கு அவர் கும்பிடுறோம், நம்ம வணங்குறோம். ஆனால் நீங்கள் வந்துக்கிட்டு ஒடுக்கப்பட்டவங்களுக்கு வந்து உண்மையில் உங்களுக்கு வயசு என்னோட கூடிய வயசு தான், நாளாண்டிக்கு வாங்க போயிடுவோம். அப்போ தான் அந்த தம்பி மாதிரி ஆளுகளாம் நிறைய பேர் பேச மாட்டாங்க. இது திமுகவுக்கு ஒரு நல்ல செயல். நீங்கள் தான் வழிகாட்டணும். வழிகாட்டு இல்லைங்க, நம்ம சமூகத்துக்கு எல்லாருக்கும் இருக்கணும். அரசுனா என்ன? முதல்ல அரசாங்கம் என்பது பாதிக்கப்பட்டவனை பாதுகாப்பது தான். குற்றவாளி வரட்டுங்க, குற்றவாளி யார் யாரும் அவங்க கோர்ட்டு கண்டுபிடிப்பேன். அப்போ கோர்ட்டு வந்து பாவங்க, அதெல்லாம் கொடுமை. ஃபோன் பண்ணிட்டோம் அப்போ அந்த பயல்களுக்கு 3 பயல்கள் சும்மா அது எதிராக சொல்லியிருக்காங்க குற்றத்தை, அவனே குற்றவாளியா போட்டாங்க. முரளி ராஜா, முத்து கிருஷ்ணன், சுதர்சன். போன் பண்ணுமா யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு போன் பண்ணி தர்றேன், பேசுறீங்களா? அவங்க இல்லைங்க, அவருக்கு தாங்க சொல்றேங்க. அவங்க வந்து சொல்லவே இல்லை யாருன்னு குற்றவாளின்னு. சொன்னாரு அந்த பேட்டியில சொன்னார். ஆமா, ஆனா அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. பத்மா வீட்டுக்காரு, ரைட்டா, இவரு தான் அவரு அப்படின்னு பேரை சொல்லியிருக்காங்க. இன்னும் 2-3 பேரை சொல்லியிருக்காங்க. வேணா ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்றேன், பேசுறீங்களா? எனக்கு வேணும். அவங்க குற்றவாளியா அவர் சொல்லலைன்னு ஒரு தவறான கருத்தை இந்த மக்களிடம் பரப்பி கொண்டிருக்கிறார். 3 பேரும் ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. அண்ணே ரொம்ப கொடுமையா இருக்குண்ணே, நாங்கள் வந்து குற்றவாளி யாருன்னு சொன்னோம், எங்களுக்கு தெரியும் இவர் தான் குற்றவாளின்னு. இவ்வளவு தெரிந்திருந்தும் கூட இவர்கள் வந்து அந்த குற்றவாளி நாங்கள் சொல்லவே இல்லைன்னு எங்கள் மேலே சுமத்துறாங்க அப்படின்றாங்க. அப்போ அது வருத்தமான செயல் இல்லையா? இப்போ பாருங்க, உங்களுக்கு நான் அடிக்கிறேன்ப்பா. ஏன்னா ஏற்கனவே இவர்கிட்ட பேசிட்டேன், அந்த போலீஸ் இருக்காப்புல இல்லை முரளி ராஜாட்ட. சுதர்சன் பேசுவாங்க. அந்த பையன் வந்து நல்லா படித்த பையன், நல்லா நேர்மையான பையன். அந்த பையனுக்கு வேலை போச்சுக்கு வெளியில் போக முடியாது. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. இந்த பயலுக்கு வந்து நாளைக்கு ஏதாவது ஒன்று நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு. ஏன்னா இப்போ அவங்க மன உளைச்சல் இருக்கிறாங்க. டெய்லி தம்பி சுதர்சன் வணக்கம்பா. அந்த சுதர்சன் அவர் ராஜா வந்து சொல்கிறாரு நீங்கள் குற்றவாளி பேரை சொல்லவே இல்லை அப்படின்றாரு. அது கரெக்டாக உண்மையா இல்லை எப்படி? புரியுது சார். நாங்கள் வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே காவல்துறை அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் சார். யார் குற்றவாளி? குற்றவாளின்னு அந்த அபினேஷ், அபிஷேக் அப்படின்ற எல்லாரோட பேரையும் நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி அவங்களெல்லாம் என்கொயரி பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். என்கொயரி பண்ணாங்களா? வந்து பாத்தீங்கன்னா என்கொயரின்றதே பண்ணவே இல்லைங்க சார். அவங்க பேருக்கு கூட்டிட்டு வந்தாங்க, ஆனா என்கொயரி பண்ணவே இல்லைங்க சார், விட்டுட்டாங்க. அந்த ஊர் தலைவர் யாரோ பேர் சொன்னீங்க, பத்மா வீட்டுக்காரர் பேர் என்ன? முத்தையான்றவர். முத்தையா, அவரை தானே சொன்னீங்க? அவரையும் தாங்க சார் சொல்லியிருந்தோம். ஆனா அவரையும் என்கொயரி சரியா பண்ணவே இல்லைங்க சார். ஆரம்பத்துல இருந்தே உங்களையே இது பண்றாங்க, நம்ம மக்களை, அப்படித்தானே? ஆமாங்க சார். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலித் மக்கத்துல இருந்து தான் யாரையாவது ஒரு ஆளை பிடிக்கணும் அப்படின்றது அந்த நோக்கத்துல மட்டும்தான். இப்ப என்ன தம்பி செய்றீங்க? வேலை பாக்குறீங்களா? என்ன பண்றீங்க இப்ப? வேலை இல்லைங்க சார், வீட்டுல தான் சார். அதான் அந்த தம்பிட்ட நேற்று பேசுனா, நம்ம முரளிராஜாட்ட பேசுனா, அந்த தம்பி ஏதோ பாவம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாப்லையா? நீங்க நல்லா படிச்சாலும் அக்கௌண்ட். இப்ப என்ன பண்றீங்க?
வாய்தா அட்டன் பண்ண வந்தேன் சார். அந்த வாக்குல வீட்டில் தானே சார் இருக்கேன். அங்கேயும் வர சொல்லலை, கால் பண்ணவே இல்லை. அதனால வீட்டில் தானே சார் இருக்கேன். ஒன்றும் வேலையும் இல்லை. ஆமாங்க சார். என்ன பண்ணுறீங்க, சும்மா இருக்கிறீங்க அப்போ? ஆமாங்க சார், வீட்டில் தானே சார். வேலைக்கு போன ஆளுக்கு இப்போ இது நடந்தனால வேலையும் கிடைக்கல, அப்படி தானே? இல்லை, மாதம் ஒரு 2 நாள் லீவு கேட்குறனால அது கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுச்சு. என்ன வாய்தான்னு போயிடுறீ அப்படின்ட்டு. கம்பெனிக்கும் அது தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்களும் கால் பண்ணவே இல்லை. வேலைக்கு ஓனர் ஃபோன் பண்ணேன், ஃபோனே எடுக்கலை. அதோட நானும் வீட்டில் இருந்துட்டேன் சார். பாருங்க, ஒரு பாவம். 24ஆம் தேதி வீட்டுக்கு வந்தேன் சார். சரிங்க தம்பி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் இப்போ மெயினாக உங்களுக்கு ஃபோன் பண்ண என்னென்னா, அவர் வந்து பேட்டியில் சொல்கிறாரு அவங்க பேரையே சொல்லலை அப்படின்ற மாதிரி. அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். இல்லை சரி சரி, நான் முடியலாம் இல்லை சார். நம்ம எல்லா ஸ்டேட்மெண்ட்டையுமே நம்ம வந்து சொல்லிட்டோம் சார். சொல்றதுக்குன்னு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டோம் போலீஸ் என்கொயரியில. ஆனா போலீஸ் என்கொயரி பண்ணது ஏறி பார்த்த 3 பேரு, பேட்டி கொடுத்த எல்லாருமே, பாதிக்கப்பட்டவங்க வீட்டுல எல்லாரையுமே எப்படி அக்யூஸ்ட் யாரு அப்படின்ற கேள்வியே அவங்க கேட்கவே இல்லை. சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு அப்படியே மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி தான் இருந்துச்சு அவங்க கேட்குற கேள்வி எல்லாமே. சரிங்க தம்பி, நம்ம எப்படின்னு பார்ப்போம், கோர்ட் மூலமாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே சார். ஓகேங்க சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கூப்பிட்றேன். நன்றி. சரிங்க சார். தேங்க்யூ சார். தம்பி பேர் சுதர்சன். ஏன்னா அந்த தம்பி என்கிட்ட பேசினா அப்போ அழுவாங்க. ஆனால் வேணாம், அந்த ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் நான் இதாக தைரியமாக பேசுகிறாப்புல. அவர்கிட்ட இப்போ முரளிராஜன் நீங்கள் பேசிங்கன்னா அழுதுருவாப்புல. ஏன்னா ஒரு போலீஸாக இருந்தவர், இதனால் வேலையே போச்சு. இன்னொரு தம்பி நல்ல ஒரு கவிஞன், முத்துகிருஷ்ணன். அவர் ஒரு கம்பெனியில் அவர் வேலை பார்த்தார். அவன் வேலையை தூக்கி, நீ தலித்து பயிலுக படிக்கிறதே பெரிய கஷ்டம். இதில் படித்து எல்லோரும் டிகிரி வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஊரில் வந்து டிகிரி வாங்கின பையன் இந்த பயிலுக தான். வாங்கி டிகிரி வாங்கினவங்க வேலையில் வந்து இப்போ தூக்கி விட்டாங்க. இப்போ இதுக்கு யார் பொறுப்பு? உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை. அவன் என்ன நடந்துச்சுன்னு சொன்னவனையே குற்றவாளி ஆக்கினது எவ்வளோ பெரிய கொடுமை. இதெல்லாம் ஜனநாயகத்தில் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் உலகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது, மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வந்து எங்கள் தலைவரே வந்து சொல்கிற மாதிரி பேசுவது என்பது ஒரு நாகரிகமான செயல். இந்த நிகழ்ச்சியில் திரு ராசா அவர்களையும் அந்த நிகழ்ச்சியிலையும் பேட்டி எடுத்த ஒரு நெறியாளர், ஒரு பெண் நெறியாளர், அவங்களுமே பார்த்தீங்கன்னா திமுக சார்ந்தவங்களாம் ஒரு சங்கி, இவங்க சங்கினால தான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க முடியுதுன்னு ஒரு முத்திரை கொடுத்துறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அந்த பெண்மகள் வந்து உண்மையிலே வந்து நமக்கு அவங்களுக்கு அறிமுகமானவர் தான். பல இன்டர்வியூ நம்மளும் எடுத்திருக்கிறாங்க. நேர்மையாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பெண்மகள், யாரும் சார்ந்து பேசக்கூடியவள் இல்லை. இன்னமும் சொல்லப்போனால் அந்த பெண்மகளே வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக சங்கிகளுக்கு எதிராக களமாடக்கூடிய பெண்மகள். அந்த பெண்மகளையே வந்து இப்படி இழிவாக பேசுகிறார் என்றால் அவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புவது? நானே கூட்டணியில் இருக்கிறேன். நம்ம ஏதாவது கோவத்தில் வந்து சங்கத்தமிழ் அந்த ஸ்டைலில் பேசிட்டா அவங்க மனம் பாதிக்குமோ பாவம் அப்படின்றக்காக நான் பேச விரும்பலை. ஆனால் அந்த பெண்மகளை வந்து தவறாக பேசுவதை நான் கடுமையாக என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு நேற்று வந்தவர்கள் இல்லை. அவங்க வந்து ஏறக்குறைய 2-3 சேனலுக்கு பிறகு 4வது 5வது சேனல் ரொம்ப வருஷமா நீண்ட ஒரு அனுபவம் உள்ள பெண்மகள். வெறும் இவரை மட்டும் எடுக்கல, எங்கள் தலைவரெல்லாம் எடுத்துருக்கிறாப்புல. எங்கள் தலைவரெல்லாம் கடுமையானதான் கேள்வி கேட்டாப்புல. ஒரு நெறியாளர் அப்படித்தானே கேட்கணும். அதுக்காக வந்து இப்போ இது பண்ண முடியுமா? அந்த பெண்மகளை வந்து தரக்குறைவாக எழுதியதை நானே பார்த்தேன், பேசுனதையும் பார்த்தேன். இது வந்து ஒரு நாகரிகமான செயல் இல்லை. நீங்களெல்லாம் உண்மையிலேயே வந்து அம்பேத்கரை படிச்சிருக்கீங்களா, பெரியாரை படிச்சிருக்கீங்களான்னு ஒரு சந்தேகம் வருது. அம்பேத்கரை படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, படித்த ஆனாலப்பட்ட அண்ணன் ராசாவே இப்படி இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் கேட்காம நீங்களே சொல்லுவீங்க நான் பெரியாரை படித்தவனு. பெரியார் சொன்னார் என்றைக்குமே பெண்ணின் பக்கம் நின்று தான் நம்ம களமாடணும்னு. அப்போ ஒரு பெண்ணையே இழிவாக பேசுகிறீங்கன்னா நீங்கள் வந்து பெரியாரை நீங்கள் படிக்கலைன்னு தான் தோணுது.